சித்தர்கள் அருளால நிறைய மருந்துகளும் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடவுல தேவையான சத்துக்கள் என்ன, எந்த நோய்க்கு எந்த பரிகாரம் இருக்கு. ஸோ மூலிகையை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிகமான மழைக்காலம் இது. ஸோ இந்த மழை காலத்தில் பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்ன? நம்ம என்ன நினச்சிப்போம், மழை காலம் எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, சரி. இல்லைன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதையே அவாய்ட் பண்ணிடுவோம். பொதுவாக எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமாக ஏசியிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா என்ன ஆகுது? சரி, நம்ம தண்ணி குடிக்கவே மறந்துடும். சிலர்லாம் வந்து டைமர் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. இது பொதுவாக எல்லார் பாடியிலையும் நடக்கக்கூடிய ஒரு கிளைமேட் தான். இந்த அதிகமான மழை காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ தண்ணீர் நீங்கள் குடிக்காமல் இருக்குது. ஆனால் இதனால் பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா ஒரு அடுத்து வர 2 மாதங்களில் நமக்கு இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். இதை தாண்டி ஒரு சிலர் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா ட்ரை ஸ்கின், சருமம் வறண்ட தன்மையை அடைவது. ஸோ இந்த ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மழை காலத்தில் வரக்கூடிய பேசிக்காக ஏதாவது ஒரு பொருளை தொட்டால் கூட சில்லுன்னு எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குங்க, நெஞ்சு பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இதை நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் நிறைய மருந்துகளும் ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடவில் தேவையான சத்துக்கள் என்ன, எந்த நோய்க்கு எந்த பரிகாரம் இருக்குது. ஸோ மூலிகையை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிகமான மழைக்காலம் இது. ஸோ இந்த மழை காலத்தில் பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்ன? நம்ம என்ன நினச்சிப்போம், மழை காலம் எனக்கு அடிக்கடி யூரின் போகுது, சரி. இல்லைன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதையே அவாய்ட் பண்ணிடுவோம். பொதுவாக எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரமாக ஏசியிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா என்ன ஆகுது? சரி, நம்ம தண்ணி குடிக்கவே மறந்துடும். சிலர்லாம் வந்து டைமர் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. இது பொதுவாக எல்லார் பாடியிலையும் நடக்கக்கூடிய ஒரு கிளைமேட் தான். இந்த அதிகமான மழை காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ தண்ணீர் நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி செய்கிறதுனால உடலில் என்னென்ன பாதிப்புகள் வருது தெரியுங்களா? ஸோ கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த கிளைமேட்டில் எப்படிங்க கிட்னி ஸ்டோன் சம்மர் டைமில் தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு தண்ணீர்ன்றது தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்தாகணும். ஸோ மழைக்காலம் குளிர்காலத்தில் கொஞ்சம் தண்ணீர் குறைவாக குடிக்கலாமே தவிர தண்ணீரே குடிக்காமல் இருந்தீங்க. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கிறவங்களாம் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. குறைந்தது 2 லிட்டர் தண்ணீராவது ஒவ்வொருத்தரும், ஸோ அடல்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் அதை நம்ம குடிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி குடிக்கும்பொழுது தான் பாடியில் டீஹைட்ரேட் ஆகாமல் உங்களுக்கு நீர்த்துவம் இருக்கும், பாடியோட ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்கும். பொதுவாக நிறைய பேருக்கு இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா தசைகளில் ஒரு பிடிப்பு. நைட்டு தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, காஃப் மசில் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. திடீர்னு கை தூக்க முடியல, கையில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, கால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மூட்டுக்களில் வலி, ஒரு ஸ்டிஃப்னஸ் இது வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வலியோ ஸ்டிஃப்னஸோ ஏற்பட என்ன ஆகுனா மூட்டுக்களை உங்களால் அசைக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கும் ஜாயின்ஸில் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கு காரணம் அதிகமான குளிர். உடலில் வந்து அதிகமான குளிர் தாக்கப்படும்பொழுது போதுமான அளவு நீர்த்துவம் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ குறைந்தது 2 லிட்டர் தண்ணீராவது குடிச்சிக்கோங்க. அடிக்கடி யூரின் போகுதா, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதனால் பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா ஒரு அடுத்து வர 2 மாதங்களில் நமக்கு இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். இதை தாண்டி ஒரு சிலர் நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா ட்ரை ஸ்கின், சருமம் வறண்ட தன்மையை அடைவது.
ஸோ இந்த ட்ரை ஸ்கின் இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். போதுமான அளவு தண்ணீர் முக்கியம். எப்படி நமக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்கிறது, தசை பிடிப்பு இருக்கிறது, சிலருக்கு டைஜஷனே நார்மலாக இருக்காது தெரியுங்களா? ஐயோ இந்த குளிர்காலத்தில் எனக்கு பசிக்கல, மந்தமாக இருக்குது, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்வீங்க. காரணம் என்னென்னா நீர்த்துவம் இல்லாதது தான். நம்ம நினச்சிக்கிறோம் பாடி நல்லா வந்து கூலாக இருக்குது, கிளைமேட்டும் கூலாக இருக்குது, தண்ணி தேவையில்லைன்னு. ஆனால் டைஜஷனுக்கும் பேசிக் மெட்டபாலிசத்திற்கும் நீர்த்துவம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் தண்ணீர் குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சரி செய்கிறதுக்கும் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நார்மலாக தண்ணீர் குடித்தாவே எனக்கு வந்து கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, தொண்டை கரகரப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஊறல் குடிநீர், எப்படி நம்ம வந்து வெயில் காலத்தில் மூலிகைகளை ஊறல் குடிநீராக குடிக்கிறோமோ அதே மாதிரி மழை காலத்தில் என்ன பண்ணணும்னா மூலிகைகளை சேர்த்து அதை கொதிக்க வச்சு வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கும்பொழுது தொண்டைக்கு உங்களுக்கு நல்லாவே இதமளிக்கக்கூடியதாக இருக்குங்க. இது எப்படி குடிக்கலான்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மூலிகைகளை சேர்த்து அந்த வெந்நீராக நம்ம குடிக்கும் பொழுது உடலில் அந்த நீர்த்துவம் மெயின்டைன் ஆகுது. தசை பிடிப்பு, தசை வலி, மூட்டு வலி, இல்லை அடிக்கடி மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நமக்கு சளி தொந்தரவு, தொண்டை கட்டு, இது எல்லாமே உங்களுக்கு குணமாகுது. ரொம்ப சிம்பிளாக இது என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இந்த வெந்நீர் குடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏலக்காய், ஸோ ஒரு லிட்டரோ 2 லிட்டர் தண்ணீரில் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுடணும். ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். 2-3 கிராம்பு. இதனோட நம்ம நன்னாரி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நன்னாரி வந்து கோல்டு ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அதை வந்து உடலில் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அடுத்ததாக சின்ன பட்டை, பதிமுகப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதிமுகப்பட்டை போட்டாவே தண்ணீரோட நிறம் நல்ல ஒரு பிங்க் கலரில், ஒரு இளம் சிவப்பு நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ சின்னதாக ஒரு பதிமுகப்பட்டை போடலாம். இதுவும் உடலுக்கு செரிமானத்திற்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சி, இதை போட்டு கொதிக்க வச்சிடணும். எவ்வளோனா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சாலே போதும். இந்த தண்ணீரை வெது வெதுப்பாக குடிக்கக்கூடிய சூட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் குடிக்கும்பொழுது மழை காலத்தில் வரக்கூடிய பேசிக்காக ஏதாவது ஒரு பொருளை தொட்டால் கூட சில்லுன்னு எனக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குங்க, நெஞ்சு பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இதை நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ குடிக்கும்பொழுது அடிக்கடி கோல்டு காஃப் வர்றதோ சைனசைட்டிஸ் வர்றதோ நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மசில்ஸ் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய தசைகளில் ஒரு இறுக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இறுக்கத்தை போக்குவதற்கு இந்த தண்ணீர் உங்களுக்கு பயன்படும். ஸோ மழை காலத்திலும் சரி பனி காலத்திலும் சரி போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். நிறைய பேருக்கு இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். கண்டிப்பாக ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கு காரணமும் நீங்கள் தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கிறது தான். அப்போது தண்ணீர் போதுமான அளவுக்கு குடிக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லாவே சாப்பிட்டுக்கணும். ஒரு சிலர் கீரை வகைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா நம்ம கீரை சரியாக சமைக்காமல் இருப்போம், இல்லை மழை காலத்தில் சரியாக செரிமானம் நடக்காது. ஸோ அப்போது இந்த காலத்தில் நம்ம கீரை வகைகளை தவிர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றீங்க இல்லையா, அதை தவிர்த்துக்கலாம். வெளியில் அவுட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதையோ இல்லை வெளியில் இட்லி தோசை மாவு வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதோ நம்ம தவிர்க்கணும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வெசல்ஸ், நீங்கள் குக் பண்ணுற வெசல்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஏதாவது நமக்கு பேலன்ஸ்னால் சரியாக வாஷ் பண்ணாமல் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹைஜீனிக்கான ஃபுட் நம்ம சமைச்சு சாப்பிட்றது, வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட எப்போவுமே உங்கள் கூட தாலி சாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்தால இருக்குது. இந்த தாலி சாதி சூரணம் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. உடல் வலிக்கும் சரி, நமக்கு டைஜஷன் தொடர்பான பிரச்சனைக்கும் சரி, நுரையீரல் தொடர்பான பிரச்சனைக்கும் சரி தாலிசாதி சூரணம் நமக்கு பயன்படுது. இந்த தாலிசாதி சூரணத்தை ரெகுலராக நம்ம தண்ணீரில் கலந்தோ தேனில் கலந்தோ சாப்பிட்டுட்டு வரலாம். உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வலி, தசைப்பிடிப்பு, இன்டைஜஷன், செரிமானம் தொடர்பான பிரச்சனை, இது எல்லாமே போக்குவதற்கு உங்களுக்கு தாலிசாதி சூரணம் பயன்படுது. ஸோ இதையும் நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.